ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா 10 கிலோ மோல்டிங் உடைக்கிற மிஷினு. இது கார்பன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம் வாங்க. தேஞ்சிருச்சா இல்லை பாதி இருக்கா இல்லை 45% இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். முதல்ல அந்த 4 ஸ்க்ரூவை கழட்டி விட்டுறலாம். ஸ்க்ரூ நல்லா டைட்டாக இருக்கும், நல்லா ப்ரெஸ் பண்ணி கழட்டணும். இல்லைன்னா நம்மளுடைய ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து அந்த மடிஞ்சு போயிடும். நல்லா ப்ரெஸ் பண்ணி கழட்டினா தான் அந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் வரும். நல்லா பெரிய ஸ்க்ரூஸ் எல்லாமே 4 ஸ்க்ரூவும். பாருங்கள் எவ்வளோ ப்ரெஸ் பண்ணி கழட்டுற மாதிரி இருக்கு பாருங்கள். அடுத்து 4th ஸ்க்ரூ கழட்டிக்கலாம். 2 கையில் நல்லா பலமாக ப்ரெஸ் பண்ணி கழட்டினா தான் அது ஸ்க்ரூ லூஸ் ஆகுது. ஓகே, அடுத்த சென்டர் வந்து அலாங்கி வச்சு கழட்டிக்கலாம். அலாங்கி நம்பர் வந்து 10ஆம் நம்பரு. கழட்டிட்டு மேலே இழுத்தோன்னா வந்துடும் அது இந்த கப்பு. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பக்கம் உள்ள கார்பனை அங்கே ஒரு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு கம்பி இருக்கும். அந்த கம்பியை வெளியே நீக்கிட்டு உள்ளே இருக்கிற கார்பனை எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த எடுத்தாச்சு பாருங்கள், 45% இருக்குது. அதனால் மறுபடியும் ரீஇன்செர்ட் பண்ணிவிட்டு அந்த கம்பியை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். மேலாக்க துடைச்சி விட்டுடலாம், அப்படி டஸ்ட்லாம். அதே மாதிரி இந்த பக்கமும் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அந்த கம்பியை வந்து வெளியே நீக்கி விட்டுட்டு கார்பனை வெளியே எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், அதே மாதிரி 45% இருக்குது. ஸோ மறுபடியும் அதே மாதிரி ரீஇன்செர்ட் பண்ணிடலாம். நல்லா துடைச்சிக்கலாம். இப்போ அந்த ஒயிட் கலர் ரவுண்டு அது மேலே ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் ப்ரெஷ்ஷில் நல்லா துடைச்சி, நம்ம சைக்கிள் பம்பில்னாலும் சரி, இல்லைனா வாயிலே நல்லா ஃபோர்ஸாக ஊதுனோன்னா டஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் வெளியே வந்துடும். பாருங்கள், டஸ்ட்டு பறக்குது அப்படியே. இப்போ அந்த மேலே பேரிங்கில் வந்து ஆயில் விட்டுடலாம். அப்புறம் அந்த மேலே உள்ள கப்பை வந்து ரீஇன்செர்ட் பண்ணிக்கலாம். ஒரு தட்டு தட்டணுன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிரும். ஃபஸ்ட்டு அலாங்கி நட்டை போட்டு டைட் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் 4 ஸ்க்ரூவை 1 by 1 போட்டு ஸ்க்ரூ ட்ரைவரில் விட இந்த இம்பேக்ட் பிட்டில் வந்து டைட் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்குது. அதனால் இம்பேக்ட் பிட்டை வச்சு ஈஸியாக டைட் பண்ணி விட்டுருவோம். நாலு ஸ்க்ரூவும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. மிஷின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணலாம் வாங்க.